ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பாலா பிரேம்குமார். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு விஷயம் உங்களுக்கு ஒன்று இந்த வீடியோ மூலயமா நான் சொல்கிறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் கிட்டேருந்து நம்மளுக்கு தெரிஞ்சுங்க ஒருத்தர் பார்த்திங்கன்னா வண்டி நான் புது வண்டி வாங்கணும் சார் அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு வண்டி ஓட்டவும் தெரியாது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், ஒரு பழைய வண்டி வாங்கிட்டு நீங்கள் வண்டி வந்து ப்ராப்பராக கற்றுக்கின பின்னாடி நீங்கள் ஒரு புது வண்டி வாங்குங்கன்னு நான் அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தேன். ஸோ அந்த சஜஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஸோ நீங்களே ஒரு வண்டி ஒன்று வாங்கி கொடுங்க, பழைய வண்டி அப்படின்னாங்க. ஸோ இந்த வண்டியை நான் பார்த்தீங்கன்னா ஒரு 8 month பேக்கு வந்து நான் ஒரு கஸ்டமர், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டி கஸ்டமர் கிட்டேருந்து 10,000 வாங்கி கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வண்டி 2007 மாடலு. ஸோ இந்த வண்டி பர்ச்சேஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்து நல்லா ப்ராப்பராக கற்றுக்கினாங்க. வண்டி கற்றுக்குன்னு ஒரு 8 month ஆன பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்போ வந்து வண்டி பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வண்டியும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து இது எடுத்திருக்காங்க, ஐக்யூப் எடுத்திருக்காங்க, டிவிஎஸ் ஐக்யூப் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வாங்கி வண்டி ஓட்டின்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கிராச்சஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் காமிச்சிடறேன். இங்கே கீழே விழுந்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் கட்டாயிருக்கு. ஸோ இது தான் வண்டி, மற்றபடியெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ அதே நம்ம புது வண்டியை வாங்கி இது மாதிரிலாம் கீழே விழுந்து அதை பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் அந்த ஐடியா கொடுத்தேன். அவங்களுக்கு அந்த மெசேஜ் ரொம்ப பிடிச்சி அதே மாதிரி பண்ணாங்க. இப்போ புது வண்டி ப்ராப்பராக நல்லா ஓட்டுறாங்க. ஸோ இந்த என்னாச்சுன்னா, இந்த வண்டி இப்போ என்கிட்ட வேஸ்ட்டாக தான் இருக்குது. இந்த வண்டி நம்ம யாருக்குன்னா கொடுத்துடலாம் அப்படின்னாங்க. ஸோ கொடுங்க, இந்த வண்டியை நானே எடுத்து யாருக்குன்னா இந்த வண்டியை கொடுத்துடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி என்கிட்ட வந்து 250R இருக்குது, அப்புறம் டிவிஎஸ் விக்டர் இருக்குது, ஜிஎல் உங்களுக்கே தெரியும். ஸோ இதை வந்து ஒரு நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களுக்கு ரெடி பண்ணி இந்த வண்டியை வந்து கொடுத்தா அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல் ஆகும்னு சொல்லிட்டு தான் இந்த வண்டியை நானே பர்ச்சேஸ் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டேன். 10,000 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பர்ச்சேஸ் பண்ணி இதில் என்னென்னா கொஞ்சம் இஷ்யூ இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வண்டி வந்து இஷ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கார்பரேட்டர் இஷ்யூ இருந்துச்சு. ஸோ கார்பரேட்டர் நான் போட்டாச்சு. அது வந்து புதுசு போல் செகண்ட்ஸ் தான் போட்டிருக்கேன். ஆனால் தான் ஒரிஜினல் மிக்யூனி தான் போட்டிருக்கேன். அந்த வண்டியில் யூகால் மிக்யூனி தான் போட்டிருக்கேன். இந்த வண்டியில் இருக்கிற கார்பரேட்டர் நான் க்ளீன் பண்ணியும் பார்த்தாச்சு. ஸோ இந்த கார்பரேட்டர் ப்ராப்பராக ஒர்க் ஆகலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபியூல் கேஜ் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. ஃபியூல் கேஜும் நான் மாற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் தான் போட்டேன். அப்புறம் வந்து பேட்ரி, அப்புறம் ஆர்சி புக்கும் ரெடியாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 2 டயர் புதுசு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 டயரும் நான் வந்து புது டயர் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு வண்டியை கொடுக்குறோன்னா ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்தணும். ஏன்னா மெக்கானிக்னால ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துடணும். ஸோ இந்த வண்டியில் வந்து ஒரே ஒரு டேமேஜ்னால் இது தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்க கற்றுக்கும் போது கீழே வந்து டேமேஜாக இருக்குது. இது ஒன்றுமே அவ்வளோ தெரியல. வேணும்னா அதுக்கு சில்வர் பெயிண்ட் கூட அடிச்சிடலாம். ஸோ வண்டி வந்து ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நீட்டாக இருக்குது வண்டி. ஸோ இப்போ வந்து இந்த வண்டியை வந்து எனக்கு 3 வண்டி வீட்டில் வச்சுக்க முடியாது. இந்த வண்டியை நான் ரெடி பண்ணிவிட்டேன். டோட்டலாக சர்வீஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஹெட்டு போரு வேலை இருந்துச்சு டோட்டலாக. ஆனால் இன்ன வரைக்கும் ஷீல்டு இருந்துச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஹெட்டு போரு நான் ப்ராப்பராக பண்ணிட்டேன். ஓகேங்களா, புது போர் என்னால் போட முடியல. இது வந்து செகண்ட் ஓவர் சைஸ் போர் தான் இருக்குது. ஓகேங்களா, போர் வந்து ஹெட்டு போர் எல்லாம் வேலை பண்ணிட்டேன். லேத்தில் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கார்பரேட்டர் மாற்றினேன், ஃபியூல் கேஜ் மாற்றினேன், 2 டயர் மாற்றிட்டேன், பேட்டரி மாற்றிருக்கு, அப்புறமா கீ செட்டும் மாற்றிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 கீ செட்டு இருக்குது. ஓகேங்களா, வண்டியை நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். வண்டி வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த வண்டி வந்து நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இப்போ இந்த மாதிரி BS4 வாங்கணுன்னாலும் ஆகாது, BS6 தான். ஸோ இந்த வண்டி இப்போ நீங்கள் வாங்கணுன்னா கூட ஏறக்குறைய உங்களுக்கு ஸ்கூட்டி பெப்பு ஒரு 80,000-90,000 ரூபாய் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதனால் இந்த வண்டி நீங்கள் கற்றுக்கணும், நான் வாங்கணும் வண்டி அப்படின்னு தேர்ந்துக்கிறோங்க, தயவுசெய்து இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எனக்கு என்னென்னா, கர்நாடகா நம்ம கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகட்டும். ஏன்னா வேறு ஸ்டேட்காரங்க எடுக்கணுன்னா கொஞ்சம் ரிஸ்க் ஆகும். ஸோ இது கர்நாடகா வண்டி தான். ஸோ எடுத்துக்கலாம். KA 07Q2302. ஸோ நம்ம இந்த பெங்களூர்காரு, இந்த கோலார் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற KGF காரங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்ட்டா இந்த ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேணும்னா இந்த வண்டி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நான் ஒரு விஷயம் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி கஸ்டமருங்க வேண்டாம், ஸ்க்ராப் பண்ணணும் வண்டியை, ஸ்க்ராப் பண்ணிடலான்றவங்க அந்த மாதிரி வண்டியை வந்து நான் எடுத்து பக்காவாக ரெடி பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் என்ன இருக்குது. ஏன்னு கேட்டால் BS4 இந்த ஓல்டு வண்டிங்களெல்லாம் வந்து அதை லைஃப் ஃபுல்லாக எடுத்துன்னு போகணும் தான். ஓகேங்களா, ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியை நான் ப்ராப்பராக ரெடி பண்ணிட்டேன். வேணுன்றவங்க எனக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க, இந்த வண்டி வேணுன்றதுக்கு நான் கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய நான் 4,000 கட்ச் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். டயரு, அப்புறம் ஹெட்டு போரு, பேட்ரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏறக்குறைய 4,000. ஏன்னா
எனக்கு தெரியும் எங்கே வாங்கினா ப்ராப்பராக எனக்கு ரேட் கம்மி வேணா அந்த மாதிரி மெத்தடில் தான் போய் வாங்கியிருக்கேன் எல்லாமே. டயர் எல்லாமே எனக்கு கம்மி ரேட்டில் தான் வந்துச்சு. ஆனால் ஒரிஜினல் டயர் தான் எல்லாமே. ஓகேங்களா, ரீபோல்ட் டயர் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் பொய்யும் சொல்ல மாட்டேன். பாருங்கள், ரீபோல்ட் டயர் எதுவுமே இல்லை. ஓகேங்களா, ரீபோல்ட் டயரெல்லாம் எதுவுமே இல்லை, ஒரிஜினல் டயர் தான். 2 டயருமே பேட்ரி போட்டு இருக்குது. ஸோ இவ்வளோலாம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து அளவுக்கு மாதிரி லாபமாக வேண்டாம். ஸோ இந்த வண்டியை நான் வந்து ஒரு 15,000 கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, புக்கு ரெடி டாக்குமெண்ட்டு. ஓகேங்களா, புக்கும் இருக்குது. ஆனால் எஃப்சி மட்டும் லேப்ஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த வண்டி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என் கூட மெசேஜ் பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். இந்த வண்டி தாராளமாக வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஈவன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகலாம். நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். எனக்கு யூஸ் இல்லைன்னா கூட மற்றவங்களுக்கு யூஸ் ஆகட்டும் தான் இந்த ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. ஸ்கூட்டி பெப் ப்ளஸ். ஓகேங்களா, பேட்ரி கிட் ஈவன் எல்லாமே டோட்டலாக சர்வீஸ் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அது பக்கத்தில் 250R அது இல்லை சேலு, இது மட்டும்தான். ஓகேங்களா, இனி வரப்போகிற வீடியோலாம் வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகணும்னு தான் நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வெளியே ஒரு சுசுகி ஜியூஸ் வண்டி இருக்குது. ஸோ அதுவுமே இங்கே பாருங்கள், இந்த சுசுகி ஜூஸ் கூட சேல் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காரு. ஃபுல்லாக இன்ஜன் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான். டோட்டலாக இன்ஜன் ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸோ 5 கேரில் இது ரெனாஸ்பேஷன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஒவ்வொரு கேருக்கும் ஒரு லைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ், இண்டிகேட்டர் லைட்டு. ஸோ அருமையாக இருக்குது வண்டி. டயர் கூட ஈவன் நல்லாயிருக்கு. ஒரே ஒரு ஷீட் கவர் பண்ணணும், கொஞ்சம் வாட்டர் வாஷ் பண்ணணும். ஸோ இந்த வண்டியை உங்களுக்கு வேணும்னா கூட நீங்கள் சொல்லுங்கள். இந்த வண்டியை நான் உங்களுக்கு கம்மி பண்ணி தான் கொடுக்குறேன். அது பாருங்கள், இந்த GL இருக்குது. ஸோ இது ஒரு பல்சர் இருக்குது. பல்சர் நான் இன்னும் ப்ராப்பராக நான் எதுவும் டாக்குமெண்ட் வரல. ஸோ நான் சொல்கிறேன். அந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த ஸ்கூட்டி பெப் வேணுன்றங்க மெசேஜ் டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா, யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நிறையா இந்த மாதிரி ஒரு வீடியோ, இந்த மாதிரி ஒரு பழைய வண்டியை நல்லா ரெடி பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இல்லை எனக்கு ஒரு பழைய வண்டி கொடுங்க, நானே சர்வீஸ் பண்ணிக்கிறதுனாலே கூட நான் வரப்போகிற வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வண்டி வேணும்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் தாராளமாக இந்த வண்டியை கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, 15,000 கொடுக்குறேன். A to Z எல்லாமே பக்கா கண்டிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு வீடியோ நான் அப்டேட் நல்லா பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அடுத்த வர வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ்.